இங்கிலீஷ்ல சரளமா கதைக்க விருப்பமா? verbs வேகமா கதைக்க பழகிக் கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல சரளமா கதைக்க வேண்டும் என்று சொன்னால் verbsகளை சரளமாகவும் வேகமாகவும் பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். verbsகளை நீங்கள் சரளமா பயன்படுத்த பழகணும் என்றால் அதுக்கு சிறந்த வழி கட்டளை வாக்கியங்கள். இதில் நாங்கள் செய்யக்கூடாத வேலை என்னென்று சொன்னால், நிறைய பேர் ஈட் என்றால் அதுக்கு ஒரு தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சு சாப்பிடுறது, ட்ரிங்க் என்றால் குடிக்கிறது, இப்படி எல்லாம் சொல்ல பழகி இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. வேர்புகளை எப்பவும் நான் லாங்குவேஜாக, அதாவது மொழி கடந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈட், ட்ரிங்க், இப்படி விளங்கிக் கொள்ள பழக வேண்டும். இப்ப நாங்கள் இந்த வேர்புகளை பேஸ் வடிவத்தில் பயன்படுத்திக்குள்ள இது கட்டளையா மாறும். ஈட் சாப்பிடு, ட்ரிங்க் குடி, பிளே விளையாடு, ரீட் வாசி, ரைட் எழுது. இப்ப இந்த வேர்ப்ஸுக்கு பக்கத்துல எப்பவும் ஒரு சொல்ல நாங்கள் சும்மா போட்டு விட்டோம் என்று சொன்னால், அதாவது எந்த ப்ரொபோசிஷனும் இல்லாமல் சும்மா போட்டு விட்டோம் என்றால் அது அந்த வினைச்சொல்லுக்கு செய்யப்படும் பொருளாக மாறிவிடும். ஃபார் an எக்ஸாம்பிள், சும்மா ஒரு வேர்டை போடுவோம். டிக் என்ற ஒரு வேர்டை போடுவோம். ஈட் டிக் என்று சொன்னால் அந்த சொல்லு செய்யப்படும் பொருளாக மாறி ஐ என்ற சத்தத்தை கொண்டு வந்து டிக்கை சாப்பிடு. இதே போல ட்ரிங்க்கு பக்கத்துல ட்ரிங்க் டிக் என்று போட்டு விட்டோம் என்று சொன்னால் டிக்கை குடி. அடுத்ததாக பிளேக்கு பக்கத்துல டிக்கை போட்டு விட்டோம் என்று சொன்னால் டிக்கை விளையாடு. அடுத்ததாக ரீடுக்கு பக்கத்துல டிக்கை போட்டு விட்டோம் என்று சொன்னால் டிக்கை வாசி. இறுதியாக ரைட் டிக், டிக்கை எழுது. இப்படி மாறிடும். இப்ப நாங்கள் பயன்படுத்தின இந்த 5 வினை சொற்களுக்கும் பக்கத்துல பாவிச்ச டிக்கி எடுத்து போட்டு பொருத்தமான செய்யப்பட பொருள்களை போட்டு பார்ப்போம், அதாவது ஆப்ஜெக்ட்களை போட்டு பார்ப்போம். Eat the cake, கேக்கை சாப்பிடு. Drink the tea, டீயை குடி. Play the game, கேமை விளையாடு. Read the book, புத்தகத்தை வாசி. Write the notes, நோட்ஸை எழுது. இப்போ எங்களுக்கு கட்டளை வாக்கியங்கள்ல 2 சொல்லுகள் கிடைச்சிருக்குது, அதாவது verb, verbுக்கு பக்கத்தில் போடப்படுகிற ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள். இந்த 2க்கும் அடுத்ததாக யார் இருக்கிறோம் என்று சொன்னால் பிளேஸ், அதாவது எந்த இடத்துல இந்த கட்டளையை செய்ய சொல்லுகிறோமோ அந்த இடத்தை பயன்படுத்தலாம். பிளேஸ்களை பயன்படுத்திக்குள்ள சாதாரணமாக ப்ரெபோசிஷன்ஸை பயன்படுத்தி சொல்ல வேண்டும். அந்த இடமானது ஒரு அட்வர்பாக இருந்தால் நீங்கள் இடத்துக்குரிய அட்வர்ப் என்று சொன்னால் அங்க ப்ரெபோசிஷன்ஸை பயன்படுத்த தேவையில்லை. அப்படி ஒரு பிளேஸை நாங்கள் இங்கே போட்டு பார்ப்போம். அதாவது எல்லா வசனங்களுக்குமே ஹியரை நாங்கள் சேர்த்து பார்ப்போம். இப்போ மீண்டும் பார்ப்போம். Eat the cake here, drink the tea here, play the game here, read the book here, write the notes here. இப்போ நாங்கள் கட்டளை வாக்கியத்தில் இருக்கிற முதல் 3 பார்ட்ஸ்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். 4வது பார்ட் என்னன்னு சொன்னால் டைம், அதாவது பிளேஸ்களை போல டைமையும் பயன்படுத்திக்குள்ள ப்ரெபோசிஷன்ஸை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த டைம் ஆனது ஒரு அட்வர்பாக இருக்கிற பொழுது அங்கேயும் நாங்கள் ப்ரெபோசிஷன் இல்லாமல் பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் அதே மாதிரி ப்ரெபோசிஷன் இல்லாத ஒரு அட்வர்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டைம் இங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த 5 வாக்கியங்களையும் முழுமையாக பார்ப்போம். முதலாவது eat the cake here now. இரண்டாவது drink the tea here now.
மூன்றாவது play the game here now. நாலாவது read the book here now. ஐந்தாவது write the notes here now. இப்போ இந்த 5 வாக்கியங்களையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். eat the cake here now. இப்ப இங்கே கேக்கை சாப்பிடு. இரண்டாவது drink the tea here now. இப்ப இங்கே டீயை குடி. மூன்றாவது play the game here now. இப்ப இங்கே கேமை விளையாடு. நாலாவது read the book here now. இப்ப இங்கே புத்தகத்தை வாசி. கடைசி write the notes here now. இப்ப இங்கே நோட்ஸை எழுது. இந்த கட்டளை வாக்கியங்களை பயன்படுத்திக்குள்ள வேர்பை மட்டும் பயன்படுத்தினாலே ஒரு முழுமையான கட்டளை பிறந்துடும். அதுக்கு பக்கத்தில் வர ஒப்ஜெக்டையோ பிளேஸையோ டைமையோ நீங்கள் தேவைக்கேற்றவாறு பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் விடலாம். அதில் ஒன்றையோ ரெண்டையோ அல்லது மூன்றையோ தவிர்க்கலாம் அல்லது பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஈட்டு பயன்படுத்தினாலே ஒரு கட்டளை தான். நாங்கள் கொஞ்சம் அதிகரிச்சு கொஞ்சம் விளக்கமாக பயன்படுத்த போறோம் என்று சொன்னால் eat the cake. எங்க eat the cake here. eat the cake here now. அல்லது eat here அல்லது eat now. இப்படி மாறி மாறி எல்லாம் பயன்படுத்தலாம். இந்த கட்டளை வாக்கியங்களை நீங்கள் நெகட்டிவா மாற்ற போறீங்க என்றால், அதாவது இந்த வேலையை இந்த இடத்திலேயோ இந்த நேரத்திலேயோ இந்த பொருளையோ செய்ய வேண்டாம் என்று சொல்ல போறீங்க என்றால் மிக சுலபமான வழி ஒன்று இருக்குது. டோண்ட முன்னுக்கு பயன்படுத்தி விடுங்க. டோண்ட போட்டு இந்த வசனங்களை பார்ப்போம். Don't eat the cake here now. Don't drink the tea here now. Don't play the game here now. Don't read the book here now. Don't write the notes here now. இந்த கட்டளை வாக்கியங்களை இவ்வளவு அழுத்தமாக கட்டளைகளாக இல்லாமல் நீங்கள் சாதாரண ரிக்வெஸ்ட்களாகவோ அல்லது பணிவான வேண்டுகோள்களாகவோ நீங்க கேட்க வேண்டும் என்று சொன்னால் முன்னுக்கு ஒரு ப்ளீஸை பயன்படுத்தி விடுங்க. ப்ளீஸை பயன்படுத்தி பார்ப்போம். Please eat the cake here now. Please drink the tea here now. Please play the game here now. Please read the book here now. Please write the notes here now. இப்படி பயன்படுத்திக் கொள்ளும். இந்த வாக்கியங்களை அழுத்தமாக கட்டளைகளாக மட்டுமல்லாது ப்ளீஸை பயன்படுத்தி ரிக்வெஸ்ட்களாக பயன்படுத்தலாம் என்று பார்த்திருக்கிறோம். அதே போலவே இவற்றை அறிவுறுத்தல்களாக எழுதி ஒரு இடத்துல நீங்கள் தொங்கவும் விடலாம், அல்லது தொங்க விட்டிருக்கிற அறிவுறுத்தல்களை வாசித்து விளங்கி பின்பற்றவும் பயன்படுத்த முடியும். மீண்டும் ஒரு முறை ஒரு கட்டளை வாக்கியத்தின் பகுதிகளை பார்ப்போம். verb, அதுக்கு பக்கத்தில் prepositions இல்லாமல் வர object, அந்த ஆப்ஜெக்ட்களுக்கு நாங்கள் ஐயுருவ கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழால. அவருக்கு பக்கத்தால் ஒரு பிளேஸ், அதுக்கு அடுத்ததாக ஒரு டைம். இதை நாங்கள் தமிழால சொல்லணும் என்றால் ரிவர்ஸில், அதாவது பின்னுக்கு இருந்து வர வேண்டும். டைம், பிளேஸ், ஆப்ஜெக்ட், verb. இப்போ உங்களுக்கு கட்டளை வாக்கியங்கள் மிக சிறப்பாக விளங்கி இருக்கு. இதே மாதிரி நீங்களும் கட்டளை வாக்கியங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை தவிர மேலதிகமாக உங்களுக்கு கட்டளை வாக்கியங்கள் சம்பந்தமான பேச்சு பயிற்சி வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கட்டளை வாக்கியங்களினுடைய வீடியோ 2 பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.